என் பேர் வந்து காஞ்சனாங்க சார். காஞ்சனாங்க. வந்து ஊருக்கு வந்து கேத்தம்பாளையம், கக்கராக்குட்டை புதூர் ரோடு. கக்கராக்குட்டை போகிற வழியில் எங்கள் வீடு இருக்குங்க. வந்து இந்த மாதிரி திருடன் வந்து எங்கள் வீட்டுக்காரரை வந்து பாத்ரூமுக்கு போனதுக்கப்புறம் திருடன் வர்றான். வந்ததுமே திருடன் வந்தது உள்ளே கால் வைக்கும்போது யாருடா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டேன். சத்தம் போட்டதும் வந்து இங்கே என்னை வந்து முகத்தில் வந்து அமுத்துறானுங்க. அமுத்துனதுமே நான் வந்து சும்மா பிரண்டி படுக்கும்போது என்னை வந்து குரவலையும் பிடிக்கிறானுங்க. கழுத்து பிடிக்கிறான். கழுத்து பிடிச்சதுமே வந்து சுகந்து ஓடியாந்துட்டான். இல்லையான்னா என்னோடய உயிர் போயிருக்குங்க. இப்போ சுகந்து வரலையான்னா என்னோடய உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லைங்க, போயிருக்குங்க. வந்து அவங்க பின்னாடியே துரத்திட்டு ஓடுறானுங்க. பின்னாடி போய் எட்டி மதிலுக்கு வெட்டி குதித்து ஓடிட்டானுங்க. அவங்க வந்து எல்லாம் இந்த மாதிரி போலீஸ்காரருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணினதுமே அவங்க வந்தாங்க. வந்ததுமே எங்கேம்மா இங்கே என்ன எங்கேயோ படுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் படுத்திருந்தது ஆசாரத்தில் தான் படுத்திருந்துங்க சார். கட்டில் போட்டு படுத்திருந்துங்க. என்னை வந்து இது மாதிரி அமுத்திட்டாங்க. அமுத்திட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து மூஞ்சியெல்லாம் போட்டு மூடினாங்க சார். நான் அப்படி இருந்து சத்தம் வச்சுங்க. நான் அப்பா, அம்மா, தம்பி, என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் வந்து வசிச்சிட்ருக்குறோம். நேற்று இரவு சுமார் ஒரு 2:30 மணிக்கு வந்து ஒரு மர்ம நபர் வந்து உள்ளே வர்றானுங்க. காம்பவுண்ட் எட்டி குதிச்சு வந்திருக்கிறான். வந்தவன் வந்து கேமரா எல்லாத்தையுமே 4 கேமரா இருந்திருக்குது. அந்த கேமரா எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் வந்து மாற்றி விட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்னா, வந்து வீட்டில் கதவை வந்து டோர் வந்து திறக்க முடியல. ஏன்னா உள்ளே வந்து நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோங்க. அது தெரிஞ்சு திருடன் வந்து போய் ஒளிஞ்சிருந்து சுமார் ஒரு 3:10 3:15 டைமுக்கு வந்து கொடி கயிறு எல்லாமே அறுத்துருக்குறாங்க. அறுத்து வந்து கயிறு கத்தி வச்சு அறுத்துறது பாக்கெட்டில் வச்சுருக்கிறான். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறான், ஒளிஞ்சிட்டே இருந்த திருடன் சுமார் 2 மணி நேரம் கழித்து அப்பா வந்து ஒரு 4:30 4:40க்கு வந்து வெளியே எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே வராருங்க. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறான்னா, திருடன் வந்து உள்ளே பூந்துட்டான். உள்ளே பூந்தவன் அம்மா வந்து ஹாலில் தான் படுத்துருந்தாங்க. அப்பா எந்திரிச்சனால அம்மா முழிச்சிட்டாங்க. அம்மா உள்ள திருட வந்தோடனே யாரான்னு கேட்குறாங்க. திருட கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மா வந்து கத்துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான சத்தம் கத்துறாங்க. அதையும் வந்து மீறி வந்து திருட வந்து அம்மாவுடைய மூஞ்சியை போட்டு அமுத்துறான். திரும்ப படுக்கிறாங்க. அப்பவும் விடாமல் திருட ஒரு கழுத்தையும் போட்டு நசுக்கிட்டு இது வந்து ஒரு கொலை முயற்சி. கழுத்தையும் வந்து ஒரு கத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. கையில் கத்தியும் கொண்டு வந்திருக்கிறான். வந்து துரத்திட்டு போகிறாங்க. ஆனால் அப்பவும் வந்து காம்பவுண்டு எட்டி கூச்சு ஓடிட்டான். வந்த திருட வந்து கத்தியெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு 3 மணி நேரம் கழித்து பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிணறு இருக்குதுங்க. அந்த கிணத்துக்காரர் வந்து எங்களை கூப்பிட்றாங்க. இங்கே வந்து என்னென்னமோ கிடக்குது, ட்ரெஸ்ஸு அது எல்லாம் கிடக்குது அப்படிங்கிற வந்து கூப்பிட்றாங்க. நாங்கள் இங்கே எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சுங்க. எல்லோரும் அங்கே சுற்றி போய் அங்கே போய் பார்த்தோம்னா வீட்டுக்கு உள்ளே மாட்டியிருந்த கேமராவில் வந்து நாங்கள் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திருடன் வந்து எப்படி வந்தால் என்னங்கிறதுல நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அவன் போட்டுட்டு வந்த முகமூடி, ட்ரெஸ்ஸு, கையில் கொண்டு வந்த க்ளவுஸு, இங்கே கொடி கயிறு அறுத்து கயிறு, இது எல்லாத்தையுமே வந்துங்க அந்த கிணத்துல வந்து வீசிட்டு போயிருக்கிறான். வந்த மர்ம நபர் அந்த திருடன். இது வந்துங்க ஒரு எங்களுக்கு பார்த்தா ஒரு கொலையும் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து வந்திருப்பானாட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் தெரியுது.